மன்னிச்சிடுற சக்தி. புரட்சி செய்ய போறியாடா புரட்சி? அது வெரி டேஞ்சரஸ். நோ சேஞ்சஸ் சேஞ்சஸ். மாறுதல் மாறுதல் மாறுதல்டா. புரட்சினா மாறுதல்டா. மாறுதலை உண்டு பண்றவன் தான் புரட்சிக்காரன். டேய் வாடா வந்து இவனை மொட்டை அடி. இல்ல இல்ல முடியாது. வரல வாடா. இல்ல சக்தியை விட்டுருங்க, நீங்க சொல்றத செய்யற. மொட்டை அடிச்சா குளிப்பாட்டணும். அப்ப குளிப்பாட்டுவான். போடா சக்தி. மாமா மாப்பிள்ள டேய் எந்திரிச்சு நின்னுட்டியா? ஐயோ மாப்பிள்ள சக்தி வேண்டாம், எந்திரிக்கட்டும். எந்திரி சக்தி, உன்னால முடியும் சக்தி. எந்திரி சக்தி, எந்திரி. கம் ஆன், எந்திரி சக்தி. நீ ஜெயிக்கணும் சக்தி. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை எல்லாம் நீ வீழ்த்தணும் சக்தி. நீ வீழ்த்தணும். முடியல மாமா. முடியும். முடியல. ஜனாதிபதி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. எந்திரி. அண்ணே அண்ணே எந்திரிங்க அண்ணே. நீங்க ஜெயிக்கணும் அண்ணே. எந்திரிங்க. உங்களால முடியும் அண்ணே, கண்டிப்பா முடியும். எந்திரிங்க அண்ணே. எனக்கு 2 கால் இல்ல அண்ணே, நான் நடக்கிறேன் பாருங்க அண்ணே. நம்பிக்கை தானே வேணும். எந்திரிங்க அண்ணே. உங்களால முடியும் அண்ணே. எந்திரிங்க அண்ணே. நிச்சயமா உங்களால முடியும் அண்ணே. எந்திரிங்க அண்ணே. எந்திரிங்க. ஜெயிக்கணும் சக்தி, நீ ஜெயிக்கணும். எந்திரி. வா சக்தி. என்ன பிள்ளை மெசேஜ்? எங்க ஆத்தா உண்டா இருக்கால மச்சான். உங்க அப்பனை நம்ம ஓவர்டேக் பண்ணவே முடியாது போல இருக்க. எத்தனாவது மாசமா சாம்பிட்டி? 3 மாசமா? போய் என்ன காலேஜ் விட்டு துரத்திட்டாங்க பாய். என்ன சொல்ற? ஆமாப்பா, நீ உங்க அப்பன மாதிரி காக்கா குருவி சுடுறதுக்கு தான் லாக்கின்னு சொல்லி என்ன காலேஜ் விட்டு துரத்திட்டாங்கப்பா. என் படிப்பே போயிருச்சுப்பா. என்ன மச்சான் செய்யறது? எப்படியாவது என்ன காலேஜ் சேர்த்து விட்டுருப்பா. நான் படிக்கணும்ப்பா.
என்ன சாமி நினைச்சுக்கிட்ட? எதுக்கு என் மருமப்புள்ளைய காலேஜ் விட்டு துரத்துற? மருமப்புள்ள படிப்பை கெடுத்துட்டானே, மரியாதை காலேஜ்ல சேர்த்துக்கோ. சாமி இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் சாமி. நான் புள்ள குட்டிக்கார சாமி. வளர்க்க மாட்டேன் சுட்டு சகடிக்கலாம் பாரு. அடுபாவி சனங்களா, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இன்னமும் நம்ம படிக்காத சாதி சனங்கிறத அப்பப்ப காட்டுறீங்களா சாமி? அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளிங்க. அவங்ககிட்ட போய் துப்பாக்கிய காட்டலாமா? சாமி சாமி எந்திரிங்க சாமி, எந்திரிங்க சாமி, எந்திரிங்க. சாமி அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. மன்னிச்சிருங்க சாமி. எங்க சாமியோட துணிமணி எங்க சாமி? இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாமி. நாங்கெல்லாம் தின்ன கண்ட இடம்தான் தூக்கம், சோறு கண்ட இடம்தான் சொர்க்கம்னு வாழ்ற கூட்டம் சாமி. எங்களுக்குன்னு தேசம் கிடையாது, திசை கிடையாது. நாங்க எல்லாமே நாடோடி கூட்டம் சாமி. சாமி நாங்க 4 எழுத்து படிக்காதனால நாங்க பேசுற வார்த்தைக்கு எழுத்து வடிவமே இல்ல சாமி. காசு பணத்தை கூட எப்படியாச்சும் சம்பாரிச்சிருவோம் சாமி. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு கல்வியை சம்பாரிச்சு கொடுக்க முடியலையா? எங்களுக்கு அதை பத்தி தெரியல சாமி, தெரியல சாமி. அதனாலதான் என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுறேன் சாமி. அப்படிப்பட்ட ஆசையில நீங்க மண்ணள்ளி போடலாமா? காக்கா குறி சுடத்தா லாயக்குன்னு என் பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டீங்களா சாமி? சொல்லுங்க ஐயா, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க சாமி. சாமி உங்களை மாதிரி படிச்சவங்க ஆதரவு இருந்தா தானே சாமி எங்களை மாதிரி நாடோடி கூடத்துல 4 பிள்ளை படிச்சு வெளியே வரும். அதுகளை படிக்க விடாம துரத்துறீங்களா ஐயா? நாங்க காக்கா குறி சொல்றது உங்களுக்கு பாவம்னா இப்பயே அதை விட்டு போறோம் சாமி. எங்களுக்கு கல்விதாயா முக்கியம். தயவு பண்ணி எங்க பிள்ளைகளை படிக்க வைக்க ஐயா. தயவு பண்ணி எங்க பிள்ளைகளை படிக்க வைக்க. சாமி வாத்தியா சொல்றத அப்படியே கேட்டுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்னப்பா வாயா? ஆமா ராசா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நம்ம சாதி சனத்துக்கும் அப்பா ஆத்தாளுக்கும் பேரை வாங்கி கொடுத்துரு ராசா. நீங்களா தான் முதல்ல என்ன மன்னிக்கிறேன் ஐயா. கவலைப்படாதீங்க. உங்க பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க, நீங்க நல்லா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சொல்றா மாப்பிள. மாப்பிள பாஸ்மதி ஆளுங்க என்ன துரத்திட்டு வராங்கடா. முக்கியமான போய் எடுத்துடலாம் மாப்பிள. வந்து வாங்கிட்டு போயிடலாம். முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி. போடா அழகர். முத்துப்பாண்டி பையில குடுறா. எடுத்து போயிடா. போடா. போ, போ. சொல்றா மாப்பிள. மாப்பிள பசுமதி ஆளுங்க என்ன கொண்டுட்டு வந்து போறாங்கடா. கருத்துல வந்து பையில வைக்கடா. அழகு பையில குடுறா. எடுத்து ஓடிடா. எடுத்து ஓடிடா போடா. மரணம் எனக்கு இல்லடா. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், எதுக்காக சாக போறோன்னு தெரியாம வந்து நிக்கிறிய. இப்ப நீ தாண்டா சாக போற.
என்ன தம்பி சொல்லு. சக்தி இன்னும் சாவலப்பா. என்ன சொல்ற? பகத்சிங்கா? ஆமா. நீ சிகப்பு சிந்தனக்காரனா? உன்ன மாதிரி அயோக்கியனோட பார்வைக்கு நான் சிகப்பு சிந்தனக்காரன் தான்டா. சுயநலம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனும், ரோட்ல அடிபட்டு கிடக்கிறவனை காப்பாத்த துடிக்கிறவனும், மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை ஒழிக்கிறதுக்கு போராடுறவனும், சட்டத்தையும் சமூகத்தையும் ஏமாத்தி மக்களோட ரத்தத்தை குடிக்கிறவனை அழிக்கிறதுக்கு ஆயுதம் தூக்குற ஒவ்வொருத்தனும் சிகப்பு சிந்தனக்காரன் தான்டா. எந்திரிச்சு வாடா, எந்திரிச்சு வாடா, வா.
ஏய், காலம் பூரா அதிகார வர்க்கத்தை ஒழிப்போம், அதிகார வர்க்கத்தை ஒழிப்போம், புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குகன்னு கத்தி கத்தியே வீணாகி போய் கடைசியில மண்ணுக்குள்ள போற ஜாதிதான் நீங்க. ஏய், இங்க எவனும் புரட்சி பண்ண முடியாதுடா, எவனாலையும் புரட்சி பண்ண முடியாது. ப்பு. பசுபதி பாண்டியனை போல் ஒரு உத்தமரை, நல்லவரை, வல்லவரை நான் என் வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. கல்வி